வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன சண்டே நீயா நானால இந்த ரிவ்யூவர்ஸ் பற்றி ஒரு நீயா நானா நடந்துச்சு. அதில் நம்ம இட்டிஸ் பிரசாந்த்லாம் கலந்துக்கிட்டாரு, அபிஷேக்லாம் கலந்துக்கிட்டாரு. அது ரொம்ப பெரிய பரபரப்பை உண்டாச்சு. என்ன பரபரப்புனா, இவனுங்க வாயாலேயே இவனுங்க பண்ணுற தப்பை உணர்ந்துட்டாங்க. அதாவது ஒரு லேடி கேட்குறாங்க இட்டிஸ் பிரசாந்த் கிட்ட, ஏயா நீ ஸ்டாரை ரிவ்யூ பண்ணுற, அவன் பண்ணுற நல்ல விஷயம், அவன் தியானம் பண்ணான், தானம் பண்ணான், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, படத்தை பற்றி பேச சொன்னால் நீ ஏன் ஸ்டார் ஒர்ஷிப் பண்ணுற சொன்னால் தப்பு தான் மேடம் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்டிஸ் பிரசாந்த்னா யாருங்க? இட்டிஸ் பிரசாந்த்னா ஃபுல்லாக நெகட்டிவ் இல்லைங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண தொடங்கின ஒரு என்ன சொல்கிறது ஃபோர் ஃபாதர்னால் அது இட்டிஸ் பிரசாந்த் தாங்க. பட் எங்கே நம்மளுக்கு இட்டிஸ் பிரசாந்த் மேலே கோவம் வந்துச்சுன்னா, நடுவில் ஒரு நல்லா இல்லாத படத்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறது, மாறுறது ஒரு கன்சிஸ்டன்ஸே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ப்ளூ சட்டை மாற நம்மளுக்கு அவன் அந்தாலையும் பிடிக்காது நம்மளுக்கு. ஆனால் ஒரு திட்டினா எல்லோரையும் திட்டுவான். விஜயை திட்டினா அஜித் திட்டுவான், அஜித் திட்டினா ரஜினி திட்டுவான், யாருக்கும் சொம்படிக்க மாட்டான். தப்போ கரெக்டோ அது நெக்ஸ்ட்டு. இவன் எப்படி தெரியுமா, இந்த ஆள் ஒரு வாரம் நல்ல படத்தை மாஸ் படத்தை சூப்பர்னுவான், அடுத்த படம் மாஸ் படம் குப்பான்னுவான், ஒரு நாளைக்கு ஏதோ பெரிய சினிமாவை காப்பாற்ற தியாகி மாதிரி பேசுவான், இன்னும் நாலு படம் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னுவான். இல்லைனா அந்த லேடி சொல்கிற சம்மந்தமே இல்லாமல் படம் நல்லா இல்லைங்க, ஆனால் அவர் ரொம்ப நல்லவருங்க, நிறைய உதவி செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ட். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கொரோனா பீரியடில் கனெக்ட்னு படம் வச்சுங்க, கனெக்ட்னு அந்த படத்தை ப்ரிவியூ கூப்பிட்ருக்காங்க போல. இவனை ப்ரிவியூ ஒன்று கூப்பிட்டு சமாசா கொடுத்தாங்களா வேறு எதாவது கொடுத்தாங்கன்னு தெரில, அப்படி சொல்கிறாங்க, ஜாலரா அடிக்கிறாங்க அந்த படத்துக்கு. நான் உட்காந்துருந்தேன், எனக்கு அப்படியே பயம் வந்துருச்சு, எனக்கு அப்படியே கொடலாம் நடங்கிருச்சு அப்படி சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு பொய்ப்புழுவியாக இருக்கவன் இவன். இது மட்டும் இல்லை, நீங்கள் ட்விட்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த பிக் பாஸ்லாம் வந்தால் அங்கே உட்காந்துப்பான், இவன் பிக் பாஸ்லாம் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி சும்மா சம்மந்தம் இல்லாத இடத்துல வர்றது, சும்மா க்ரௌட் புல்லிங் வர்றது. இப்போ ஏதோ டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறான்னா பண்ணட்டும், நல்ல விஷயம் தான். பட் என்னென்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஓகேவா? அதேமாதிரி இப்போ நம்ம பாலிடிக்ஸ் வந்தால் கூட பார்த்திங்கன்னா, டிவிகே ஸ்பெஷலில் விஜய் ஃபேன்ஸை கவர் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருப்பான். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஸ்பெஷலாக பேசிகிட்டு இருப்பான். அடுத்த நாள் பார்த்தா ஏடிஎம் ஸ்பெஷல் பேசிகிட்டு இருப்பான். இவன் என்ன ஸ்டாண்டர்டே தெரியாது. ஸோ இவன் பண்ணுறதெல்லாம் தப்பு, இவனை அப்யூஸ் பண்ணது தப்பு அப்படி சொல்ல வரல. ஆனால் சொல்கிறேன்னா, இட்டிஸ் பிரசாந்தே உணரணும், நீ ஒரே மாதிரி இருந்தானா யாரும் உன்னை கலாய்க்கப்படுறதில்லை. இவனே சொல்கிறான், நான் பெரிய நடிகரை அட்டாக் பண்ணால் என்னை அப்யூஸ் பண்ணுறான், அப்போ சின்ன நடிகரை அட்டாக் பண்ணுவியா? யோ, இப்போ உனக்கு அவள் தைரியம் இல்லைன்னா நீ பண்ணவே பண்ணாத, பண்ணால் ஒழுங்காக பண்ணு. நான் பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இவன் நடிப்பான், அதனால் இப்படி பண்ணுவேன். ஒரு வாரம் இந்த படம் தக் லைஃப் இப்போ மொக்கன்றான், ஆனால் ரெட்ரோ படம் நல்லா இருக்குன்றான். என்னென்னு கேட்டால் என்ன திட்டுறான் ட்விட்டரில். புரியுதா? ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல. ஸோ அதில் தான் இட்டிஸ் பிரசாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட்டு ரிவர் ஆகிட்டான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை முக்கியமாக ஃபாலோ பண்ணுற மக்களை அடிக்கணுங்க. நல்ல நல்ல ரிவ்யூவர்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி மட்டமான ஒரு ரிவ்யூவரை ஃபாலோ பண்ணி அவனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொடுத்து அவனுக்கு ஒரு லைஃப் கொடுத்து அப்படி பண்ணுற மக்களை தான் நம்ம அடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஷேர் பண்ண நினச்சேன். பாய்.